அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அக்கௌண்டிங் ஃபார் டிசிஷன் மேக்கிங், அதாவது MBA ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி 2023 அந்த பாடத்திற்காக உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்று நான் படிக்கக்கூடிய பாடம் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். 2 பிரின்சிபிள்ஸ் இருக்கின்றன. அதில் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், இன்னொன்று கன்வென்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங். நாம் இப்போ இங்கே படிக்கக்கூடியது கான்செப்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை குறித்து படிக்க போகிறோம். முதலில் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் என்பதை குறித்து பார்க்கலாம். அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் என்பது எதை குறிக்கின்றதுனா, ஒரு அக்கௌண்டிங் ஆனது ஒரு கம்பெனியினுடைய பெர்ஃபார்மன்ஸை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுகின்றது. அக்கௌண்டிங் இல்லாமல் அந்த பெர்ஃபார்மன்ஸை தெரிந்து கொள்ள முடியாது. அந்த அக்கௌண்டிங் எழுதும்போது என்ன மெத்தேடை அடாப்ட் பண்ணுகின்றோமோ அது எல்லா கம்பெனிக்கும் பொதுவான ஒன்றாக இருக்க வேண்டும். அது அநேகமாக உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனிகளும் ஒரே மெத்தேடை அடாப்ட் பண்ணுவதுதான் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் ஷேர் ஹோல்டர்ஸ் என்பவர்கள் உலக அளவில் பரவி இருப்பார்கள். அதனால் இந்த ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்கின்றோம். அதை நாம் இந்த காமன் அக்கௌண்டிங்கை பயன்படுத்த வேண்டும். அதுதான் இது குறிப்பிடுகின்றது. இப்பொழுது நாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். எத்தனை அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் இருக்கின்றது என்று பார்த்தால் 9 அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் இருக்கின்றது. அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட், டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், business entity concept, going concern concept, money measurement concept, cost concept, matching concept, realization concept, objective evidence concept. முதலில் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் என்பதை குறித்து பார்க்கலாம். அக்கௌண்டிங் பீரியட் என்பது ஒரு வருடமாகத்தான் இருக்கும். அந்த வருடமானது 1 ஏப்ரல் முதல் அடுத்த ஆண்டு 31 மார்ச் வரையும் உள்ள அந்த டிரான்சாக்ஷனை பொறுத்து ஃபைனல் அக்கௌண்ட் எழுதுகின்றோம். அந்த ஃபைனல் அக்கௌண்ட் ஆனது ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் என்று குறிப்பிடுகின்றோம். அந்த பிஸ்னஸில் இருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், அந்த கம்பெனி எவ்வளோ லாபம் அடைந்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதனால் ஒரு பிஸ்னஸ் மேனானது ஒரு 3 மாதம் 6 மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு லாபம் தெரிய வேண்டும் என்று நினைத்தாலும் அது கூடாத காரியம். ஏனென்றால் பொதுவாக அனைவரும் அடாப்ட் பண்ணக்கூடியது வருடத்திற்கு ஒரு அக்கௌண்டிங் தான். ஏனென்றால் அப்பொழுதுதான் எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் ஓரளவு முடிவு பெற்றதாக இருக்கும். கரெக்டான லாபத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து 2வது டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் என்று சொல்லும்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் 2 அக்கௌண்ட்டில் எழுத வேண்டும். அதாவது சேலரி பெய்டு என்று வைத்துக்கொள்வோம். அதில் சேலரி அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட் இருக்கும். சேலரி அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் அது டெபிட் ஆகும். கேஷ் அக்கௌண்ட் அது கிரெடிட் ஆகும். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். சேலரி அக்கௌண்ட் ஒரு இன்கம் இல்லை, எக்ஸ்பென்ஸ். கேஷ் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் வரும்போது அதை கிரெடிட் பண்ண வேண்டும். அந்த மாதிரி இருக்கும். அதுபோன்று அந்த ஃபைனலில் அசட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் அது அக்கௌண்ட்டில் எழுதி, ட்ரையல் பேலன்ஸ் எழுதி, அதிலிருந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எழுதி, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டிலிருந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கின்றது. அதிலிருந்து அது ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட்டை தயாரிக்கின்றோம். பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸும் லைபிலிட்டியும் சமமாக இருக்கும். ஏனென்றால் அந்த லாபமானது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகின்றோம், லைபிலிட்டி சைடு. அப்படி பார்க்கும்போது அது கண்டிப்பாக டேலி ஆகக்கூடிய நிலைமையில் தான் இருக்கும்.
டுவல் ஆஸ்பெக்ட் என்பதே ரெண்டு தான், டெபிட்டும் கிரெடிட்டும். அடுத்தது நாம் பார்க்கும்போது பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட். எதுவுமே ஈஸியான ஒன்றாக தான் இருக்கின்றது. பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட் என்பது பிஸ்னஸும் பிஸ்னஸ் மேனும் ரெண்டு வேறுபட்ட நபர்களாக ட்ரீட் பண்ண வேண்டும். பிஸ்னஸ் ஆனது அது தனி ஒரு நபர், ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஆனால் பிஸ்னஸ் மேன் அந்த பிஸ்னஸுடன் டிரான்சாக்ட் பண்ணக்கூடியது பிஸ்னஸ் ஆனது தனி அக்கௌண்ட்டில் எழுதுகின்றது. பிஸ்னஸ் மேன் பணத்தை அங்கே பிஸ்னஸில் போடும்போது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அது பிஸ்னஸ் ஆனது எழுதுகின்றது. அதுபோன்று பிஸ்னஸ் மேன் அந்த பிஸ்னஸில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பணத்தை டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் எழுதுவாங்க. அதுபோல் அவர்கள் அந்த பிஸ்னஸிலிருந்து ஏதாவது பொருட்கள் வாங்கியிருந்தாலும் அதுவும் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் போய் தான் இருக்கும். அதனால் இதில் ஒன்றுமே இல்லை. நம்ம பிஸ்னஸ் மேனும் பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட் மேன் ரெண்டாக இருப்பது தான் பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட் என்று குறிப்பிடுகின்றது. ஆனால் இங்கே என்ன சொல்லுகின்றோம் என்றால் அசெட்ஸ் ஈக்குவல் லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் என்ற கான்செப்ட்ஸ்களை எல்லாம் கூறுகின்றோம். இதெல்லாம் அநேகமாக நாம் ஏற்கனவே படித்த ஒன்று தான். அடுத்ததாக கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் என்று சொன்னாலே அந்த பிஸ்னஸ் ஆனது நீண்ட காலமாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அக்கௌண்ட் எழுத வேண்டும். அக்கௌண்டிங் என்பது பிஸ்னஸ் ஆனது நீண்ட காலமாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் எழுதுவாங்க. அதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அதன் அடிப்படையில் தான் எல்லா டிரான்சாக்ஷனும் நடந்து கொண்டிருக்கும். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எழுதும்போது அதில் நடக்கக்கூடிய அந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் எல்லாமே அந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அடிப்படையில் தான் நடக்கும். ஏனென்றால் பொருளை கடனுக்கு கொடுத்துருக்கணும், லோன் வாங்கியிருக்கணும். அந்த லோனானது 5 வருடம் இல்லை, 10 வருடம், 15 வருடமாகவும் இருக்கலாம். இதுதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் என்று சொல்வது. பிஸ்னஸ் நீண்ட காலமாக நடக்கும் என்ற கோட்பாடை மட்டும் மனதில் வைத்தால் போதும். கோயிங் கன்சர்ன் இந்த வார்த்தையிலேயே அந்த மீனிங் இருக்கின்றது. அடுத்ததாக 5வது மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். இந்த வார்த்தையிலிருந்தே உங்களுக்கு தெரியும், எந்த டிரான்சாக்ஷனும் பணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த அக்கௌண்ட்டில் எழுத முடியும். அக்கௌண்டானது ஜேர்னல் என்ட்ரிஸ், லெட்ஜர், பிரைமரி புக், செகண்டரி புக் எழுதக்கூடியது பணத்தின் அடிப்படையில் உள்ளதான். அதாவது கேஷ் ரிசீவ்டு, குட்ஸ் சோல்டு, சேலரி பெய்டு, இது எல்லாமே பணத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. ஒரு மேனேஜர் அந்த இன்னொருவரிடம் கான்வர்சேஷன் பண்ணதோ ஒரு மெஷினரியினுடைய ஹைட்டோ வெயிட்டோ அங்கு எழுத முடியாது. அப்படி எழுதக்கூடிய நிபந்தனையும் கிடையாது. அந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அது கிடையாது. அடுத்து 6வது காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட் என்று சொன்னாலே நீங்கள் நினைக்க வேண்டியது ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஆனது லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங். இந்த காஸ்டில் தான் எழுத வேண்டும். உதாரணமாக ஒரு மிஷினரி 10 லட்சத்துக்கு வாங்கியிருப்போம். அந்த மிஷினரி வருடத்திற்கு டிப்ரிசியேஷன் எல்லாம் போட்டு இப்பொழுது தற்போதைய விலை 7,50,000 இருக்கும். அதை தான் எழுத வேண்டும். ஆனால் மார்க்கெட்டில் பார்க்கும்போது அந்த பழைய மிஷினுக்கும் விலை 12 லட்சமாக இருக்கலாம். ஆனால் அது எழுதக்கூடாது. அதனால் காஸ்ட் கான்செப்ட் என்பது இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸை மட்டும்தான் மீன் பண்ணுகின்றது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்த மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் என்பது நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எழுதும்போது ஒரு டெபிட்டும் ஒரு கிரெடிட்டும் எழுதுகின்றோம். உதாரணமாக ஒரு 50,000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கின்ற என்றால் அது 1,00,000 அக்கௌண்ட்டில் அது போயிருக்கும். அந்த 1,00,000 அக்கௌண்ட் என்பது சில அக்கௌண்ட் அதில் ரிப்பீட்டடாக டிரான்சாக்ஷன் எழுதிட்டு இருக்கும். சேல்ஸ் என்பது ஒரு அக்கௌண்ட் தான். ஆனால் வருடத்திற்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கலாம், லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன் வரை நடந்திருக்கும். அதனால் அந்த அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் தான் எழுத முடியும். அந்த டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக. அதனால் ட்ரையல் பேலன்ஸில் பார்க்கும்போது இந்த டெபிட் பேலன்சஸும் கிரெடிட் பேலன்சஸும் சமமாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் ஏதாவது தவறு நடந்திருக்கின்றது குறிப்பிடலாம். அதன் பின் இந்த ட்ரையல் பேலன்ஸ் இருந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எழுதி அதில் ஒரு பேலன்ஸ் வருகின்றது. அந்த பேலன்ஸை பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வருகின்றோம். அதில் அசெட் சைடு நம்ம அந்த அசெட்ஸ் எழுதுகின்றோம். அது அந்த ட்ரையல் பேலன்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுக்காத அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அனைவரும் இங்கே வந்துடும். கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் என்று சொல்லுவோம். அது லைபிலிட்டி சைடும் அப்படி தான். இந்த ட்ரையல் பேலன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போகாத அக்கௌண்ட்டை இங்கே எடுப்போம். அதனால் அது ஈக்குவலாக தான் இருக்கும். மேட்சிங் கான்செப்ட் என்பது அசெட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ், அதுதான். தென் ரியலைசேஷன் கான்செப்ட் என்பது என்ன என்றால், ஒரு பொருளை நாம் விற்கும்போது அல்லது வாங்கும் போதும் அந்த பொருளை நாம் டெலிவரி எடுக்கும்போது தான் அந்த எஃபெக்ட் ஆகின்றது. அக்கௌண்ட்டில் எஃபெக்ட் பண்ண வேண்டும். அதை பொருளை ஆர்டர் பண்ணும்போதோ பொருள் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும்போது அதை எழுதக்கூடாது. ரியலைசேஷன் அது முடிவடைந்த பிறகு தான் அந்த பொருள் அந்த வாங்குபவருடன் சேர்ந்த பிறகு தான் அது அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமை பெற்றதாக இருக்கும். நாம் பொருளை வாங்கும் போதும் அப்படி தான், விற்கும் போதும் அப்படி தான். தென் ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். இந்த ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட் என்பது எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க வேண்டும். அந்த எவிடன்ஸ் நம் பொருளை வாங்கும்போதும் அதற்கான பில்லை சப்போர்ட்டடாக இருக்க வேண்டும். 1,50,000 பொருளை வாங்க வேண்டும் என்றால் 1,50,000 அந்த பில் இருக்க வேண்டும். அந்த எவிடன்சஸ் என்று சொல்லும்போது அதை வவுச்சர்ஸ், பில்ஸ், இன்வாய்சஸ், கேஷ் ரிசிப்ட்ஸ் என்று குறிப்பிடுகின்றோம்.